ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். கேரளாவில் 4 மாதமாக மழை காலம் தாங்க. ஸோ இப்போ தான் வெயில் காலமே ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி எங்களுடைய பெட்ரூமு தான் கொஞ்சம் டீப் க்ளீனிங் பண்ண போகிறோம். ஸோ என்னென்னா, இந்த 4 மாதமாக ஹெவியான ரெயின், கொஞ்சம் கூட வெயிலே இல்லை. ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, பெட்ரூம் ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபங்கஸ் வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ மரக்கட்டில் தான் இல்லையா, அதனால் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, இதனால பெட்ரூமில் தூங்கவே முடியல. அவ்வளோ ஸ்மெல்லு, ஒரு மாதிரி ஈர வாடை வேறு. அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக பெட்ரூமோட 4 பக்கம் செவுர்லேயுமே பார்த்திங்கன்னா அந்த ஈர கசிவு வேறு. கீழே இருந்து மேலே வரைக்கும் அந்த டாப் சீலிங் வரைக்குமே பார்த்திங்கன்னா அந்த ஈரம் கசிஞ்சு அப்படியே எல்லா பக்கமும் கோடு கோடாக இருந்தது. அதனால இந்த பெட்ரூம் மற்ற ரூமை விட இந்த பெட்ரூம் ரொம்பவே சில்லுன்னு இருக்கும். ஸோ ரீசெண்டாக இந்த 2 மந்த்தாக இந்த பெட்ரூமில் தூங்குறதே இல்லை. இன்றைக்கி நல்லா வெயில் அடித்தனால ஸோ இன்றைக்கி ஒரு டீப் க்ளீனிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ எல்லாம் எடுத்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். செல்ஃபில் இருக்க எல்லா பொருளையும் எடுத்து க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் இப்போ எடுத்துகிட்ருக்கேன். இது என் ஹஸ்பண்டோட பழைய பெல்ட்டு. அதுவும் பாருங்கள் எந்தளவுக்கு அந்த ஃபங்கஸ் எல்லாம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல்லு. அது மட்டும் இல்லாமல் மேலே எங்கள் ஹெல்மெட்டெல்லாம் கூட வச்சுருந்தோம். ஸோ ஸ்கூட்டி இப்போ அந்தளவுக்கு எடுக்கிறதே இல்லை மழை காலம் அப்படின்றனால. அதனால் 2 ஹெல்மெட்லேயுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த ஃபங்கஸ் தான். ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா ஈர வாடை. அது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு கூட தெரியல. அந்தளவுக்கு அந்த 2 ஹெல்மெட்டு, பெல்ட்டு, அங்கே இருந்த சில திங்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அந்த ஃபங்கஸ் தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த கட்டில் ரிமூவ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இந்தளவுக்கு ஆயிடுக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் இந்த கட்டிலோட கால் பகுதியில் மட்டும்தான் கொஞ்சமாக இந்த கருப்பு கருப்பாக வந்துருந்துச்சு. ஸோ அது டெய்லி பார்க்கும்போது நாங்கள் ரீசெண்டாக 2 மந்த் இந்த பெட்ரூமை யூஸ் பண்ணவே இல்லை. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் அது நிறைய கூடிகிட்டே இருந்துச்சு. வெயில் காலம் வந்ததுக்கப்புறம் தான் இது எடுத்து நம்ம ஃபுல்லாக டீப் க்ளீன் தான் பண்ண முடியும். நம்ம எது வச்சு தொடச்சாலும் இது சரியாகாதுன்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் கொஞ்ச நாள் விட்டுட்டோம். ஸோ கட்டிலெல்லாம் ரிமூவ் பண்ணி வெளியில் கொண்டு பார்க்கும்போது தான் தெரியுது, கட்டிலோட கீழ்ப்பகுதியில் ஃபுல்லாகவே, அதாவது ஒன் சைடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த ஃபங்கஸ் தான். இன்றைக்கி எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக அதை க்ளீன் பண்ணி முடிச்சிடணும் கையோடன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி களத்தில் இறங்கியாச்சு. நேற்று பார்த்திங்கன்னா லைட்டாக மழை சாரலாம் இருந்துச்சு. அதனால் நேற்று துவைச்ச துணியெல்லாம் கொஞ்சம் ஈரமாக இருந்தனால அதை வெயிலில் எடுத்து போட்டு அது லைட்டாக கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து உள்ளே போட்டாச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்குமே கொஞ்சம் ட்ரெஸ் இருந்தது. ஏன்னா மழை காலம் அப்படின்றனால ட்ரெஸ்ஸு காய வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். வீட்டுக்கு சைடில் பார்த்திங்கன்னா சீட்டு மாதிரி கொஞ்சம் இறக்கியிருப்பாங்க. ஸோ நான் துணியெல்லாம் மழை காலத்தில் அங்கே தான் காய வைப்பேன். இருந்தாலும் 2-3 நாள் கிட்ட ஆகிடும் நல்லா காஞ்சி எடுத்து வைக்கிறதுக்கு. இருந்தாலுமே நம்ம வெயிலில் காய வச்சு எடுக்கிற மாதிரி இருக்காது. நிழலில் காய வச்சாலுமே கொஞ்சம் அந்த ஈரம் அந்த மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்டே இருக்கனால உங்களுக்கு லைட்டாக அந்த ட்ரெஸ்ஸில் சில்னஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். நான் திரும்ப 2 நாளுக்கு அப்புறம் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து திரும்ப நான் அயன் பண்ணி அதுக்கப்புறம் தான் மடித்தே வைப்பேன் செல்ஃபில். இப்போ ரீசெண்டாக தான் தங்கச்சி பையனோட ஃபஸ்ட்டு மொட்டை ஃபங்க்ஷன் நடந்தது. அப்போ கட்டின சாரீ தான் இது. ஸோ ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்சே 2 வாரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஆனால் வெயில் இல்லாதனால அந்த சாரீ அப்படியே கொஞ்சம் நேரம் தானே கட்டியிருந்தோன்னு சொல்லிட்டு அப்படியே மடித்தே வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி தான் கொஞ்சம் வெயில் அடிக்கிறனால லைட்டாக கம்ஃபர்ட் மட்டும் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு 2 தடவை அலசி அப்படியே காய வச்சுட்டேன். ஆனால் ட்ரெஸ்ஸு காய வச்ச 1 ஹவர்லேயே பார்த்திங்கன்னா கிளைமேட்டே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இன்றைக்கி எப்படியாவது ஃபுல் ஒர்க்கு பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளானு. ஒன்றுமே பண்ண முடியலை, மழை வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வெளியில் காய வச்சுருந்த கட்டில் எல்லாமே எடுத்து திரும்ப உள்ளே வச்சு திரும்ப எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் நாளைக்கு. அதனால் கார் பார்க்கிங்கில் வச்சுட்டு இனி நாளைக்கு தான் இந்த கட்டிலெல்லாம் க்ளீன் பண்ணுற ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் விலாக் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். நேற்றை விட இன்றைக்கி நல்ல வெயில் மார்னிங்கும். அதனால் நேற்றே துவைச்ச துணி, அதுக்கப்புறம் அலசி போட்ட சாரீ எல்லாமே எடுத்து காலையிலே வெயிலில் போட்டாச்சு. ஸோ ஆஃப்டர்நூன் டைம்லலாம் நல்லாவே ட்ரெஸ் எல்லாம் காஞ்சிருச்சு. ஸோ அதை எல்லாத்தையும் எடுத்து மடித்து வச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்தது இப்போ மற்ற ஒர்க்கெல்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு கட்டில் தாங்க எடுத்துகிட்டு வெளியில் வச்சாச்சு. இன்றைக்கி எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிக்கணும் அப்படின்றது தான். இன்றைக்கி மார்னிங்கே பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு லஞ்சுக்கு சேர்த்தே சமைச்சாச்சு. இந்த ஒர்க்கெல்லாம் இருக்கனால
அத்தையுமே வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே இன்றைக்கி எல்லாமே சமையலெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஸோ அதனால் சமைக்கிற வேலை கிடையாது. மற்ற இன்றைக்கி க்ளீனிங் ஒர்க் மட்டும்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் வந்து விறகெல்லாம் நாங்கள் கொஞ்சம் வெட்டி போட்டிருந்தோம். ஏன்னா சைடில் தோட்டத்தில் க்ளீன் பண்ணும்போது மேலே மரம் வந்து நிழலுக்காக கொஞ்சம் வெட்டி விட்டோம். அதெல்லாமே வெயிலில் வந்து நல்லா காய வைக்கணும்னு சொல்லிட்டு விறகெல்லாம் எடுத்து கொஞ்சம் வெயிலில் வந்து அப்படியே பரப்பி போட்டு விட்ருந்தேன் காயட்டும்னு சொல்லிட்டு. இன்னொரு சைடு வந்து கட்டில் வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இது நான் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். இது என்ன பண்ணுறது, எப்படி கழுவுறது, கழுவுனா இதில் இருக்க பெயிண்டெல்லாம் போயிடுமா, இல்லை அப்படியே வந்து ஈர துணி வச்சு தொடச்சி எடுத்துடலாமா, இந்த மாதிரியெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் வந்து ஈர துணியை வச்சு தொடச்சி எடுத்தாலும் அதில் இருக்க ஃபங்கஸ் அந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் போகாதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து பாத்திரம் விளக்குற மாதிரி ஃபுல்லாக வச்சு தேய்ச்சி கழுவியாச்சு. ஒரு 2 மணி நேரம் கிட்ட ஆச்சுங்க. ஃபுல்லாக நல்லா நீட்டாக கழுவி எடுத்து காய வச்சாச்சு. கொஞ்சம் லைட்டாக அங்கங்கே பெயிண்ட் வந்து போயிருந்துச்சு. ஒரு வழியாக வந்து எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இதுதான் ரொம்ப நாள் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்த ஒர்க்கு இப்போ ஃபைனலாக வந்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லன்ச்சு வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மீன் வண்டி வந்துச்சுங்க. அதில் வந்து ப்ரான்ஸ் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நல்ல பெரிய பெரிய ப்ரான்ஸாக இருந்துச்சு. எனக்குமே ப்ரான்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். அதனால் ரொம்ப நாள் கழித்து ப்ரான்ஸு ஃப்ரெஷ்ஷாக பார்த்தனால வந்து ஒரு 1/2 கிலோ வாங்கினேன். ஸோ க்ளீன் பண்ணி இப்போ வச்சிட்டோம்னா நைட்டுக்கு வந்து கிரேவி மாதிரி செஞ்சுட்டு தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் பாத்திரமும் இருந்துச்சு. அதெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் ப்ரான்ஸு கழுவி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ அடுத்தது வந்து வெளியில் கட்டிலெல்லாம் காஞ்சிட்ருக்கு இல்லையா, ஸோ 2-3 நாள் கிட்ட அது வந்து நல்லா காயணும். ஏன்னா மரக்கட்டில் அப்படின்றதுனால தண்ணி கொஞ்சம் இறங்கியிருக்கும். அதனால் 2-3 நாள் கொஞ்சம் நல்லா வெயில் அடித்தா நல்லா இருக்கும். அடுத்ததாக இப்போ பெட்ரூம் ஃபுல்லாக டீப் க்ளீன் தாங்க பண்ணிகிட்ருக்கேன். 2 விண்டோவையும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதில் இருக்க ஒற்றையெல்லாம் அடிச்சிட்ருந்தேன். ஏன்னா இங்கே விண்டோ வந்து அந்தளவுக்கு ஓப்பனே பண்ணுறதில்ல. எப்பயுமே ஃபுல் க்ளோஸ்டாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே கொஞ்சம் பாம்பு பயம் அதெல்லாம் இருக்கனால கிச்சனை தவிர மற்ற எந்த ஜன்னலையுமே ஓப்பனே பண்ணுறதே இல்லை. இன்றைக்கி விண்டோ ஓப்பன் பண்ணும்போது நல்லா சூப்பராக காற்று வந்துச்சு. ஸோ எப்பயுமே இந்த மாதிரி ஓப்பனில் இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் பட் இங்கே முடியாது. ஸோ ஃபைனலி வந்து எல்லா க்ளீனிங் ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. நானும் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். வெளியில் வந்து பார்த்த உடனே ஃபுல்லாக க்ளவுடியாக மாறியிருக்கு. என்னடா இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி தான் அவ்வளோ வெயில் அடிச்சிச்சுன்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு 2 மணி மேலே ஆகிட்டாவே அப்படியே வந்து கிளைமேட்டே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுது. எப்போ மழை பெய்யுது, எப்போ வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லவே முடியலை. காலையிலே வந்து இந்த மாதிரி வெளியில் இருக்க ஒர்க்கெல்லாம் முடித்தா தான் உண்டு. ஸோ அடுத்தது வந்து காலையில் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் மீன் குழம்பும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கப்பக்கிழங்கு தான் செஞ்சுருந்தேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு முடித்தாச்சு. அதோட லஞ்சுக்கு வந்து சாப்பாடு மட்டும் வச்சு நான், ஹஸ்பண்டு அப்புறம் அத்தை எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுட்டு அத்தை கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. என் ஹஸ்பண்ட் தான் வந்து கொண்டு போய் அத்தை வீட்டில் விட்டுட்டு வந்தாங்க. காலையிலேருந்து கொஞ்சம் ஹெவி ஒர்க்கு, அதனால் ஈவினிங் போல் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரலான்னு சொல்லிவிட்டு நானே என் ஹஸ்பண்டும் கிளம்பிட்டோம். ஸோ ஆஃப்டர்நூன் வந்து ப்ரான்ஸ் எல்லாம் கழுவி ஃப்ரிட்ஜில் வச்சோம் இல்லையா, ஸோ அதை கிரேவி செஞ்சு வச்சுட்டு தான் வந்தேன். நான் போயிட்டு சீக்கிரமாக போன உடனே தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெளியில் வந்தது தான் வந்தோம். சரி ஒரே ஒரு டாப் மட்டும் வாங்கி கொடுங்க, எல்லா டாப்பும் பழசாயிடுச்சு செலவும். ஸோ ஒரு 2 டாப் மட்டும் வாங்கி கொடுத்தாங்க. ட்ரெண்ட்ஸில் தான் வாங்கிட்டு இருந்தோம். ஸோ அப்படியே வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸையும் வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.